தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை அடுத்து நாட்டிலேயே முதன்முறையாக அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு மத்திய அரசு டிஜிட்டல் உரிமம் தமிழகத்திற்கு வழங்கியுள்ளதாக கூறியுள்ளது. இதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உள்பட பலரும் பல கட்டங்களாக மத்திய அரசிடம் வலியுறுத்தி வந்ததும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே மாநில அரசின் நிறுவனத்திற்கு TAS எனும் டிஜிட்டல் உரிமம் வழங்கப்பட்டிருப்பது இதுவே முதன்முறையாகும் என்றும் இதன் மூலம் வெகு விரைவில் தமிழக மக்கள் குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் கேபிள் டிவி சேவையை பெற முடியும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையினை மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் திங்கட்கிழமையன்று வெளியிட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இதற்காக பிரதமருக்கும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சருக்கும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டிஜிட்டல் மயமாக்கம் முழுவீச்சில் அமல்படுத்தப்படும் போது சந்தாதாரர்கள் அனைவரும் செட்டாப் பாக்ஸ்களை வாங்கி பயன்படுத்த வேண்டியது கட்டாயமாகும். அதன் பிறகு கேபிள்களை தொலைக்காட்சி பெட்டிகளில் நேரடியாக இணைத்து பயன்படுத்தும் அனலாக் முறை ஒளிபரப்பு என்பது சட்டவிரோதமாக்கப்படும்.